லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், என்னது? ஏங்க பயப்படுதிய? கதவை தானே சாத்தினே. ஏய், இங்க படுக்க போற? ஏன் எல்லாத்துக்கும் பயப்படுதிய? உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். பாய் தலையான எல்லாம் இருக்கு. நான் அங்கன போட்டு படுத்துக்கிறேன். போதுமா? குட் நைட். என்ன ஏன் குட் நைட்னு சொல்ல மாட்டியலா? குட் நைட். பாத்து பாத்து விழுந்துற போறிய. எனக்கு தெரியும். இல்ல, நீங்களா விழுந்தாலும் நான் தான் தள்ளி விட்டேன்னு உங்க சித்தி மகாலட்சுமி சொல்லுவாங்க. என்னது? என்ன சொன்ன? மகாலட்சுமியா? அதானே அவங்க பேரு. ஏன் அத்தன் சொன்னா குறைஞ்சா போயிடுவ? எனக்கும் ஆசைதான். அவங்க தான் என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களே. ஆமா, நான் உங்களை என்ன சொல்லி கூப்பிடுறது? என்னங்க? ஆஹா, நல்லா இல்ல. வேற என்ன சொல்லி கூப்பிடலாம்? நீ என்ன கூப்பிடவே வேண்டாம். அது எப்படி? ஏதாவது சொல்லி கூப்பிடணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க. மாமா. ஐயோ, ராமனை கூப்பிட்டா மரியாதை இல்லைன்னு சொல்லிடுவிய. என்ன சொல்லி கூப்பிடலாம்? ஏய், எதுவும் சொல்லி கூப்பிட வேண்டாம். பேசாம தூங்கு. முடிவு பண்ணாம என்னால தூங்க முடியாது. இங்க பாரு, ஏதாவது பேசி டார்ச்சர் பண்ண அப்புறம் நான் வெளியே போய் படுத்துப்பேன் சொல்லிட்டேன். வேணாம், இருங்க. அப்ப பேசாம தூங்கு. நான் உங்களை வெளியே போகாதீங்கன்னு சொன்னது எனக்காக இல்ல, உங்களுக்காக. என்னது? எனக்காகவா? ஆமா, நீங்க வெளியே போய் படுத்தா அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா, நீங்க கண்ட்ரோலா தானே இருக்கீங்க. எனக்கு தூக்கம் வருது. இருங்க, தூங்கலாம். ஐடியா, நான் உங்களை பாஸ்னு கூப்பிடுறேன். ஹாப்பியா? பாஸா? ஏய், நான் என்ன கொல்ல கூட்டக்காரனா என்ன? பாஸ் கீஸ்னு. சை. ஐயா, பாஸ்னு சொன்னதும் கொலை பண்ற பாஸ்னு நினைச்சியலா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு தைரியம் இல்ல. நான் எஜமானத்தான் பாஸ்னு சொன்னேன். முடியல. வாயா அது? கொஞ்ச நேரம் சும்மா இருக்காதா? நான் இப்படிதான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எங்க ஊர்ல எல்லாம் நாங்க தூங்கறதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் தூங்குவோம். திடீர்னு என் பழக்கத்தை எல்லாம் மாத்திக்க முடியாது. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் கத்துதிய? நீங்க ரொம்ப லேட்டா தூங்குவீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களை தான் கேக்குறேன். என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? உன்ன பிடிக்காது. போதுமா? ஏய், எதுக்கு சிரிக்கிற? போய் தானே. உங்களுக்கு என்ன பிடிக்காமையா என் கழுத்துல தாலிய கட்டினிய? ஏய், என்ன விளாடுறியா? நான் ஏன் உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு உனக்கு தெரியாதா? அக்கா ஆசைப்பட்டபடி வாழ வச்சதுக்கு ஒரு தேங்க்ஸ். அப்படியே அப்பா உயிரை காப்பாத்தினதுக்கு இன்னொரு தேங்க்ஸ்.
எனக்கு விருப்பம் இல்லாம எனக்கு தாலிய கட்டினதுக்கு ஐ ஹேட் யூ. ஃபைனலி குட் நைட். குட் நைட். இவ வெகுளியா இல்ல பத்திரகாளியானே புரியலையே. என்னாச்சு மகா? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? டென்ஷனா இருக்காம எப்படி இருக்க முடியும்க்கா? மகா, ராம பத்தி உனக்கு தெரியாதா? சீதாவோட ஒரே ரூம்ல இருந்தாலும் அவன் கட்டுப்பாடோட தான் இருப்பான். நீ இப்படி தூங்காம இருந்தா எப்படி? போய் தூங்கு போ. நீங்க போய் தூங்குங்கக்கா. உன்னை இப்படியே விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் மகா? நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இந்த வீட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதை சரி பண்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியும் இருக்காது, தூக்கமும் வராதுக்கா. சரி, நீ இரு, நான் போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். மேடம், சொல்லுங்க மேடம். ஏய், என்னாச்சு? கேக்குறேன்ல, என்னாச்சு? இது பாரு, ரொம்ப டென்ஷனா இருக்கேன். சொல்ல போறியா இல்லையா? எதுவும் ஆகல மேடம். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் எதுவுமே ஆகல. இன்னும் எதுவும் ஆகலைனா இதுக்கு மேல ஆயிடுமா? அது எப்படி மேடம்? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் விட்டுருவேனா என்ன? அது என்னன்னா என்னன்னா உன்ன நீ என்ன? இல்ல, நடக்க போற விஷயத்த நான் எப்படி தடுக்க போறேன்னு தான் தெரியல மேடம். ஏய், முட்டாளா நீ? முதல்ல அதை யோசிக்காம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் யோசிக்காம இல்ல, சரியான ஐடியா தோண மாட்டேங்குது மேடம். ஆனா எப்படி தடுத்துருவேன் மேடம்? நான் கொடுத்த நெக்லஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு மேடம். ஸ்பெஷலா எனக்குன்னு செஞ்ச மாதிரியே இருந்துச்சு மேடம். ரொம்ப நல்லா இருக்கு. அதை எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? தெரியும் மேடம். நீங்க சொன்ன காரியத்தை நான் செஞ்சு முடிக்கணும். எப்படியும் நடக்க போற விஷயத்த நான் தடுத்துருவேன் மேடம். இது சத்தியம். சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன் மேடம். மேடம், பால் சூடா இருக்கா? நல்லா கொதிச்சிட்டு இருக்கு மேடம். குபு குபுன்னு ஆவியெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமா, எதுக்கு கேக்குறீங்க மேடம்? நான் ஒன்னு சொன்னா செய்வியா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க மேடம், நான் செஞ்சிடுறேன். வளையலும் வேணுமா? யானை தந்தம் பதிச்ச வளையல். யானை தந்தமா? ஆமா, வேணுமா? நானே உங்ககிட்ட கேட்கணும்னு தான் இருந்தேன். சரி, அப்ப எது சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா செய்யறேன் மேடம். சொல்லுங்க, என்ன செய்யணும்? கைய பால் கொள்ள விடு. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? கைய கொதிக்கிற பால் கொள்ள வெய்யின்னு சொல்றேன். இல்ல மேடம், பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? என் கையெல்லாம் வெந்து போயிடுமே. நான் சொன்னதை செய். கொதிக்கிற பால் கொள்ள கைய விடு. மேடம், வேணாம் மேடம். தங்க வளையல் வேணும்ல? அப்ப கொதிக்கிற பால் கொள்ள கைய விடு. மேடம், என் கை புண்ணாயிடுமே. ஏய், புண்ணானா கைக்கு மருந்து போட்டுக்கலாம். ஆனா அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடந்துச்சு, உனக்கு கை இருக்காது, வெட்டி எடுத்துருவேன். மேடம், என்ன சொல்றீங்க?
யோசிக்காம கைய பால்குள்ள விடு. மேடம், கை வலிக்குமே மேடம். ஏய், எதுக்கு தயங்குற? இன்னும் உனக்கு நிறைய கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். யோசிக்காம கொதிக்கிற பால்குள்ள கைய விடு. வலிக்கதான் செய்யும். அதுக்குதான் வளையல் தரேங்கிற இல்ல, அப்புறம் என்ன? பால்குள்ள கைய விடு. கைய விடுன்னு சொல்றேன்ல. கைய பாலுக்குள்ள விடுடி. யோசிக்காத, பாலுக்குள்ள கைய விடு. கைய விடு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? பாலுக்குள்ள கைய விடுறி. விடு. இனிமே எப்படி சாந்தி முகூர்த்தம் நடக்கும்? விடிய விடிய தீக்காயத்துக்கு மதுமிதா மருந்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தப்பான ஆளா இருப்பானோ? மேல கை வச்சா இருக்கு. பரவாயில்லையே, நல்ல பையன்தான். நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, நல்ல பையன்தான். அந்த மாதிரி ஆள் இல்ல, நம்பி தூங்கலாம். வரியலா? வெயிட்டிங். ஏய், கொஞ்சம் பொறுத்து. வலிக்குதுங்க. தாமா இருக்கு, 10 நிமிஷம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, கொஞ்ச நேரம். ரொம்ப வலிக்குதுமா. இங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் தான். ஐயோ வலிக்குதுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. முடிஞ்சிச்சு. ஐயோ மெதுவாமா.
நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ. போங்க. சீக்கிரம் வந்துடு. சரி போ போ. மது போயிடாதம்மா. அக்காக்கு வலி தாங்க முடியல. என்னை விட்டு போயிடாதம்மா ப்ளீஸ்மா. நான் போகலக்கா, இங்க தான் இருப்பேன். ரொம்ப முடியல மது, அதான் ரொம்ப எரியுது. சரியாயிடும். இவ இன்னும் தூங்கலையா? தூங்கவே கூடாது. இவ போனா அப்புறம் கதை முடிஞ்சிரும். போதும் நீ வா. நீ போ, நான் வரேன். போதும் நீ வா. நான் வரேன், போ. மது விசிறிட்டே இரு. நீ விசிறிக்கிட்டே இருக்கிறப்போ எரிச்சல் கொஞ்சம் கம்மியாகுது. நிறுத்தாம விசிறுமா ப்ளீஸ். ஐயோ, அதுக்கு எதுக்கு ப்ளீஸ்லாம் சொல்றீங்க? நீங்க தூங்குங்க, நான் வீசுறேன். சீக்கிரம் நீ, டைம் எவ்வளோ நேரம்? என்ன பண்ண போறா? தப்பா இருக்கே. இதுக்கு தான் ஈகோவை தூண்டி ரூம்ல படுக்க வச்சாலோ? தப்பா நடந்துக்க நினைச்சா இத காரணமா வச்சு அனுப்பிட வேண்டியதான். டவுட்டே இல்ல, தப்பான பொண்ணுதான். நாம நினைச்ச மாதிரி இல்ல, ஒழுங்காதான் வளர்த்திருக்காங்க.
மதுமிதாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததுல ராம் சீதா விஷயத்தையே மறந்துட்டோமே.